சுத்தம் பண்ணப்படாத தேசம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் பொதுவான நிலைமையை பற்றி இங்கு சொல்லுகிறார். அது சுத்தம் பண்ணப்படாத தேசமாய் இருக்கிறது. அது கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் அக்கிரமமும் அநியாயமும் நிரம்பி இருக்கிறது. அங்கு குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தப்படுகிறது. இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மீது வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. தன்னுடைய அசுத்தத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய கோபத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் பாத்திரமானதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு உண்மையாய் சொல்லுவதில்லை. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை சுத்திகரிப்பதற்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவைப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசத்திடம், நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளோ கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய் சொல்லவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், மாய்மாலம் பண்ணுகிறார்கள். தங்களுக்கு தேவனுடைய மனதும் சிந்தையும் தெரிந்திருப்பது போல நடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் சொல்வதில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாதிருந்தும் அவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இல்லை. அது சாரமற்ற சாந்தை போல இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் ஓநாய்களைப் போல பட்சிக்கிற பிரபுக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். தேவனுடைய நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஆசாரியர்கள் கர்த்தருடைய வேதத்திற்கு அநியாயம் செய்கிறார்கள். அவருடைய பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருப்பது போல
அதில் உள்ள ஆசாரியர்களும் கள்ள ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணுவதில்லை. அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பிப்பதில்லை. அவர்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தரை கனம் பண்ணாமல் அவரை கன ஈனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் நடுவில் நான் கனம் ஈனம் பண்ணப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு பதிலாக அவர்கள் வேறு சில உபாயங்களை தந்திரமாய் யோசிக்கிறார்கள். கள்ள ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் மனுஷருக்கு பிரியமானதை செய்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசாரியர்களும் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். அவர்கள் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் மனுஷருடைய வழக்குகளை நீதியாய் நியாயம் விசாரிக்க வேண்டும். ஜனங்களுக்கு நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தரே அவர்களுக்கு ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பிரபுக்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். ஆடுகளுக்கு பாதுகாப்பாக மேய்ப்பரை போல இருக்க வேண்டியவர்கள் ஆடுகளை பட்சிக்கிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். தேசத்தின் பிரபுக்கள் அக்கிரமக்காரராய் இருக்கும்போது அந்த தேசத்தின் ஜனங்களும் அக்கிரமம் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். சண்டாளர்கள் தேசத்தை ஆட்சி செய்யும் போது அங்கே துன்மார்க்கம் மிகுதியாய் இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசாரியர்கள் கள்ள ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரபுக்களும் பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களும் அக்கிரமக்காரராய் இருக்கிறார்கள். தேசத்தில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. உண்மை உள்ளவன் ஒருவனும் இல்லை. கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறவன் யாரும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒருவர் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து அவர்களுக்காக பரிந்து பேசவில்லை. கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனாவது தம்மிடத்தில் பரிந்து பேச வருவானா என்று கர்த்தர் தேடி பார்க்கிறார். ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் பாவம் நிரம்பி இருக்கிறது. மனுஷருடைய பாவம் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் நடுவில் இடைவெளியை உண்டு பண்ணி விடுகிறது. அலங்கத்தில் திறப்பு காணப்பட்டால் நகரத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவமோ அவர்களுடைய அலங்கத்திற்கு திறப்பை போல இருக்கிறது. அந்த திறப்பிலே நின்று சுவரை அடைக்க ஒருவரும் முன்வரவில்லை. திறப்பு அடைக்கப்படவில்லை என்றால் சத்துரு நகரத்திற்குள் எளிதாக பிரவேசித்து விடுவான். இஸ்ரவேல் தேசத்தின் அலங்கத்தில் பாவம் என்னும் திறப்பு காணப்படுகிறது. இதனால் நகரத்திற்குள்ளே இருந்து நன்மையான ஈவுகள் நகரத்தை விட்டு வெளியேறி போய்விடுகிறது. நகரத்திற்கு வெளியே இருந்து தீமையான காரியங்கள் நகரத்திற்குள்ளே பிரவேசித்து விடுகிறது. இந்த திறப்பு அடைக்கப்பட வேண்டுமென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் அழிந்து போகும் ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாரின் இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் ஒருவனும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரவில்லை. கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மீது வருகிறது. ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், மனம் திரும்ப மறுக்கிறார்கள். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக திரும்பிய போது அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு மோசே கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான்.
சங்கீதம் 106:23. கர்த்தருடைய கோபத்தின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மழை பெய்யாத தேசமாய் இருக்கும். எருசலேம் இரத்தம் சிந்துகிற தேசம், பாவத்தினால் அசுத்தமான தேசம், மழை பெய்யாத தேசம். மோசேயின் நாட்களில் இஸ்ரவேலுக்கு கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இவ்வாறு நிறைவேறுகிறது. யூதாவின் பாவங்கள்: அசுத்தம், தேவனுக்கு விரோதமாக சதி பண்ணுதல், ஒன்றும் அறியாதவர்களை பட்சித்தல், கொள்ளையிடுதல், கொலை செய்தல், வேதத்திற்கு அநியாயம் செய்தல், பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குதல், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் இருத்தல், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமல் இருத்தல், ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குதல், புறஜாதியார் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குதல், பிரபுக்கள் ஜனங்களை ஒடுக்கி கொன்று போடுகிறார்கள், பேராசை, ஜனங்களுக்கு தவறான நம்பிக்கையை கொடுத்தல், மாயையாக ஜீவித்தல், அபத்தமானதை தரிசித்தல். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்குகிறார்கள், அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்கள்: தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ஜனங்கள். கர்த்தர் தேசத்தின் மீது கோபமாக இருக்கிறார். கர்த்தருடைய கோபத்தை போக்குவதற்கு ஒரு மனுஷனும் முன் வரவில்லை. ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷனும் திருப்பிக் கொண்டு வரவில்லை. ஆகையினால் தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. நிறைவேறின முன்னறிவிப்புகள்: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றினேன், என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கினேன். அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். இந்த வாக்கியங்கள் இறந்தகால வினையில் கூறப்பட்டுள்ளன. ஆயினும் எருசலேமில் இனிமேல் நடைபெறப்போகும் சம்பவங்களை இவை முன்னறிவிக்கின்றன. கர்த்தரை பொறுத்தளவில் இந்த சம்பவங்கள் ஏற்கனவே நிறைவேறிற்று. ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை விரைவாக நிறைவேறும்.